ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரியா விவியன். இன்றைக்கி வேக்சிங் கிளாஸ் தான் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்க போகிறேன். வேக்சிங்கில் நம்மளுக்கு ப்ரீ வேக்ஸ் ஜெல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் வேக்ஸ் ஆயில்னு ஒன்று இருக்குது. ப்ரீ வேக்ஸ் ஜெல் எதுக்காகனா நம்ம வேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ணி ஃபுல்லாக அது நம்ம இப்போ இன்கேஸ் நம்மளோட ஸ்கின் ஒரு மாதிரி சப்பிள் ஆகாமல் இருந்ததுன்னா ஜெல் அப்ளை பண்ணும்போது அது ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வேக்ஸ் அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம ஹேரோட டைரக்ஷனை பார்த்து நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஹேர் ரிமூவல் ஆகும். சேம் டைம் ரீகா வேக்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் ஜூனியர் பர்சன் ஸ்டார்டிங்காக கற்றுக்கிறவங்க நம்ம ரீகா வேக்ஸ் எடுத்த உடனே ட்ரை பண்ணக்கூடாது. நார்மல் வேக்ஸ் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நார்மல் ஹனி வேக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் அது ஃபுல்லாக கற்றுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ரீகா வேக்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரீகா வேக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லா பண்ண வந்துடும். ஏன்னா ரீகா வேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னும் பீல் ஆகும் ஒழுங்காக நம்ம பண்ணலன்னா. ஸோ ரீகா வேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியும். மெயின் திங் ரீகா வேக்ஸ் எந்த ஹேர் பொசிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அப்ளை பண்ணணும். லைக் இந்த ஸ்கின்லேயே ஹேண்டில் சென்டர் ஆஃப் தி எல்போவில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப தின்னாக ஐலிட் ஏரியா மாதிரி இருக்கும். ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டு லைட்டாக மைல்டாக எடுக்கணும், இல்லைனா அங்கேயும் ஸ்கின் பீல் ஆகிடும். அதனால நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். வேக்ஸ் முடித்த பிறகு நம்ம வேக்ஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம அலோவேரா ஜெல் இருந்ததுன்னா அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம சஜஷன் பண்ணணும். வேக்சிங்லாம் முடிஞ்ச பிறகு கஸ்டமருக்கு நம்ம சொல்லணும், கண்டிப்பாக நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. லைக் 48 hours நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். அப்போ தான் போர்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கஸ்டமர்கிட்ட சஜஷன் பண்ணி நம்ம நீங்கள் இது யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணக்கூடாது சொன்னிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எதுவுமே சொல்லாமல் நம்ம விட்டுட்டோன்னா ஏதோ பண்ணுறாங்க கடமையும் பண்ணுறாங்கன்னு நினச்சிப்பாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வேறு என்ன கிளாஸ்ன்னு பார்க்கலாம்.